வணக்கம் நண்பர்களே. விஜய் தனி கட்சி ஆரம்பித்து அரசியல் பேச தொடங்கிய நாள் முதலே பல்வேறு தரப்பினரும் அரசியல் பேசுகிற பல்வேறு தரப்பினரும் முன்வைக்கிற குற்றச்சாட்டு, இவன் பி டீம், பாஜகவுடைய பி டீம். அவன் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சொன்னாலும் தொடர்ச்சியாக அவனுடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது அவன் பாஜகவால் களத்தில் இறக்கி விடப்பட்ட ஒரு நபர் தான் அப்படின்ட்டு அரசியல் பேசுகிற அத்தனை பேருமே அதை சொன்னாங்க. இது நம்ம பத்திரிகைக்காரங்க, அரசியல் விமர்சகர்கள் அப்படி நம்ம பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. யாரெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுகிறாங்களோ, யதார்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்களோ, அவங்க அத்தனை பேருமே சொன்னது கண்டிப்பாக விஜயை இறக்கி விட்டிருப்பது பாஜக தான். காரணம் என்னன்னா, அவர்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் மொத்தமாக திமுக அணிக்கு கிடைப்பதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறது பிரதான நோக்கமாக இருக்குது. ஏன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய பலம் சிறுபான்மையின மக்கள், இந்துக்கள் தவிர முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் இதர மதத்தை சேர்ந்தவர்கள் மொத்தமாக வாக்களிக்கிற கட்சி எதுன்னா அது திமுக தான். காரணம், அவர்களுக்கு திமுக மீது தான் அதிகபட்ச நம்பிக்கை இருக்குது. அதே போல் திமுகவும் அவர்களது நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. அவர்களுக்கு ஒரு ஆபத்துன்னா முதலில் நின்று குரல் கொடுக்கறதும் திமுகவை தான் இருக்குது. ஒரு மதக்கலவரம் ஏற்படுகிற ஒரு சூழலை உருவாக்குறாங்க அப்படின்னா அதை வலுவாக தடுத்து நிறுத்தி எதிராக களமாடுகிற சக்தியாகவும் திமுக மட்டும்தான் திகழுது. அதனால இயல்பாகவே திமுக மீது அவர்களுக்கு அந்த நம்பிக்கை வருது, வாக்கு அவங்களுக்கு போகுது. கூடவே காங்கிரஸ் கட்சியும் இருக்கிறதால இப்போ திமுகவுக்கு தான் ஒட்டுமொத்த இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு சூழல். அதே போல ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்துகள், பறையர்கள் இவர்களுடைய பெரும்பாலான வாக்குகள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தான் போகும். ஏன்னா அங்கு விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மதசார்பற்ற சக்திகள், அதே போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிற சக்திகள் எல்லாமே அங்கதான் இருக்கு. இந்த பக்கம் அதிமுகவுக்கு ஆதரவு இல்லையா அப்படின்னா அதிமுகவுக்கு இருந்தது. சொல்லப்போனா திமுக விட அதிமுகவுக்கு சிறுபான்மையின மக்களுடைய ஆதரவு அதிகமாகவே இருந்தது. அதை கெடுத்துக்கிட்டது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்த பிறகு பாஜகவினுடைய அடிமைகளை அவங்க மாறிட்டாங்க. பாஜக என்ன சொன்னாலும் அதை அவங்க ஏற்று நடக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதே போல பாஜக காலாளிட்ட வேலையை தலையால் செய்து முடிப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க. இப்போ சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக அவங்க என்ன பண்ணாலும் அதை ஆதரித்து போகக்கூடிய அளவுக்கு அதிமுகவுடைய தரம் தாழ்ந்து போயிருக்கு. திருப்பரங்குன்றம் விஷயத்தையே எடுத்துக்கிட்டா அங்கு முஸ்லிம்களை விட மிக வலுவாக எதிர்ப்பை தெரிவித்து களத்தில் நிற்கிறது யாருன்னா திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தான். ஆனால் அதிமுக என்ன பண்ணுது, திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுது அல்லது மௌனம் காக்குது, நழுவி போக பார்க்குது. இப்போ எங்களை விட்டுருங்கப்பா, எங்களுக்கு எதுக்கு இந்த இஷ்யூ அப்படின்ற மாதிரி அவங்க போகிறாங்க. அவங்க எங்களுக்கு நண்பர்கள் தான், மற்றபடி அவங்க செய்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை, அந்த மாதிரி அவர்கள் பதில் சொல்கிறாங்க. ஸோ இயல்பாகவே சிறுபான்மையின வாக்குகள் இவர்களுக்கு போகும்போது அதை தடுத்து நிப்பாடுறது எப்படின்னு யோசிச்சா அதுக்கு தான் விஜய் களத்தில் இருக்கார். விஜய் ஒரு கிறித்துவர், ஜோசப் விஜய். அவர் களத்தில் இறங்கி பேச ஆரம்பித்தா, திமுகவை தாக்க ஆரம்பித்தா, திமுகவுக்கு போகிற சிறுபான்மையின வாக்குகள் பெருமளவு நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம், அதை நம்ம பிளக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. இதனால தான் நம்ம தொடர்ச்சியாக விஜய் ஒரு பி டீம், விஜய் ஒரு யாரோ ஒருவரால் இயக்கப்படுகிற ஒரு பொம்மை அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த யாரோ ஒருவர் வேறு யாரும் இல்லை, இவங்க பாசிச பாஜகனாங்களே, பாயாச பாஜகவா, அந்த பாஜக தான் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இதை சொல்லும் போதெல்லாம் அவங்க மறுப்பாங்க. இவங்க விஜய் கட்சிக்காரங்களும் மறுப்பாங்க. அதே போல விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், அதுவும் அந்த தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் பேசுறவங்களாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவங்களெல்லாம் எந்த வார்த்தையில் திட்டுறதுன்னே தெரியாது. அவ்வளோ தூரத்துக்கு கடுப்பேற்றுற மாதிரி அவங்க பேசுறதெல்லாம் அவ்வளோ முட்டு கொடுப்பாங்க. விஜயே வெட்கி தலை குனிகிற அளவுக்கு முட்டு கொடுப்பாங்க. ஏன்னா விஜய்க்கு தான் உண்மை தெரியும், யார் களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க, யாருடைய ஒரு பொம்மையாக நம்ம ஆடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஜய்க்கு தெரியும். அந்த விஜயே அந்த விவாதத்தை பார்த்தா கூட வெட்கி தலை குனிவான். அடேங்க அப்பா, என்னமா முட்டு கொடுக்குறாண்டா அப்படிங்கிற அளவுக்கு அப்படி பேசுவாங்க அவங்கெல்லாம். இப்போ அதை வெட்ட வெளிச்சமாக்கிட்டார் ஒருத்தர். அவர் யாருன்னா பாஜகவினுடைய
அவர்கள் சார்பாக இந்த தமிழ்நாட்டு தேர்தலுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிற முக்கியமானவர் பியூஷ் கோயல், மத்திய அமைச்சர். அவர் சொல்றாரு, இங்க தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு பிறகு பகிரங்கமா அவருடைய கட்சிக்காரர்களுக்கு ஒரு கட்டளை இடுறார். அது வேண்டுகோள்ல கட்டளை. யாரும் விஜயை தாக்கி பேசாதீங்க, விமர்சனம் பண்ணாதீங்க. எப்படி விஜயை யாருமே தாக்காதீங்க. அவர் சுதந்திரமா செயல்பட்டு விட்டுருங்க. அவரை எங்க கட்சி வாங்கன்னு கூப்பிடுறதோ அல்லது வரலன்னா திட்டுறதோ எதுவும் பண்ணாதீங்க. அவர் அப்படியே இருப்பதுதான் நம்ம கூட்டணிக்கு நல்லதுன்னு சொல்றான். எப்படி அது நல்லது அப்படின்னா, அதுக்கும் அவனே விளக்கம் சொல்றான். அந்த ஆளு என்னன்னா, சரி ஒரு மத்திய அமைச்சர், நம்ம அதனால ஒரு குறைந்தபட்ச மரியாதை இருக்குல்ல. அதனால அவர் தருகிற விளக்கம் என்னன்னா, விஜயால சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகள் கணிசமாக பிரியம் திமுகவுக்கு போகாது. அதனால் நமக்கு தான் நல்லது. நீங்க ஏன் விஜயை திட்டுறீங்க, விஜயை தாக்காதீங்க, விமர்சனம் பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்ட்டு பாஜகவினருக்கு அழுத்தமாக ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறான். இப்போ இவ்வளோ காலம் களத்தில் நின்று பேசின அத்தனையும் உண்மைன்னு ஆயிடுச்சுல்ல. இப்போ விஜய் ஏன்னா சிலர் குத்துமதிப்பாக அதை சொல்லுவாங்க, சிலர் ஆதாரத்தோடய சொன்னாங்க. இன்னும் சிலர் இவன் பேசுறது, இவனுடைய நடவடிக்கை, இவனுடைய அந்த பேச்சில் அந்த பயன்படுத்துகிற வார்த்தைகள் இதெல்லாம் பார்க்கும்போது சரி இவன் பாஜகவை திட்ட மாட்டேன்றான், திட்டினா கூட ரொம்ப பாலிஷாக தடவி கொடுத்துட்டு போகிறான், அப்போ இது பாஜக தான் இவனை களத்தில் இறக்கி விட்டுருக்கு அப்படின்ற ஒரு அனுமானத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அது அத்தனைக்கு நீ அதெல்லாம் தேவையில்லப்பா, ஓப்பனாகவே நானே சொல்லிடுறேன், ஆமாம் அவன் எங்கால் தான், நாங்கள் தான் இறக்கி விட்டுருக்கோம், நாங்கள் அவனை திட்ட மாட்டோம், சுதந்திரமாக செயல்பட்டோம், அவனால் சிறுபான்மை வாக்குகள் பிரியணும், பிரிஞ்சாதான் திமுக தோக்கும், நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவன் நேற்று சொல்லியிருக்கான். இன்னைக்கு அது பெரிய செய்தியாக வந்திருக்கு. அப்போ சிறுபான்மை மக்கள் அவ்வளோ பேர் விஜய்க்கு தான் வாக்களிப்பாங்க, விஜய் மேலே தான் அவங்கெல்லாம் பற்றுதலோடு இருக்காங்க. விஜய் களத்தில் இறங்கினவொடனே மொத்த வாக்குகள் அவனுக்கே போயிடுமா அப்படின்னா, அதற்கு 2 உதாரணங்கள் இன்னைக்கே வந்துருச்சு சமூக வலைதளங்களில். 2 பாதிரியார்கள் பேசியிருக்காங்க. ஒருத்தர் பாளையங்கோட்டை புனித சவேரியார் கல்லூரியோட முதல்வராக இருக்கிற பாதிரியார், இன்னொரு பாதிரியாரும் பேசியிருக்காரு. இந்த இருவருமே இந்த சமூகம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு பாதிரியார், பாளையங்கோட்டை பாதிரியார் சொல்றாரு, வெளிநாடுகளெல்லாம் பசங்க நீ எதை படிக்கிற அப்படின்னு சொன்னாக்கா அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பற்றி படிக்கிறோம் அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, கேட்கவே ஆசையாக இருக்குது. நம்ம பசங்களை கேட்டால் விஜய் ரசிகனாக போகிறான்னு சொல்கிறான், வெக்கமாக இருக்குது. யாருக்கு ரசிக? 41 பேரை கொன்னுட்டு அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் போயிட்ட அந்த விஜய்க்காடா நீங்கள் எல்லாம் ரசிகனாக போகிறீங்க? அதுவும் எப்படி கையை வச்சுக்கிறான், அப்படி கையை தலைக்கு மேலே கட்டிக்கிட்டு விலங்கு போடும்போது கையை நீட்டுற மாதிரியே நீட்டுறான். நான் ஏற்கனவே விலங்கோடு தான் திரியிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்க. பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது இல்லையா, பாரம்பரியம் தொன்று தொட்டு தொடரணும் இல்லை, தமிழர் பாரம்பரியமாக இது அப்படிங்கிறத அந்த பாதிரியார் ரொம்ப ஆதங்கத்தோடு பேசுகிறார். நான் ஒன்றும் விஜய்க்கு எதிரி இல்லைப்பா, ஆனால் குழந்தைங்க, சிறுவர்கள், இவங்களுடைய ஒரு முன்னோடியாக யார் இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு சினிமா நடிகை, பொறுப்பு இல்லாதவன், 41 பேரை கொன்னவன், இவனா முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்ற ஆதங்கம் அவருடைய பேச்சு. இன்னொரு பாதிரியார், அவரும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காரு, அழுத்தமான ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. நான் இந்த ஒரு காணொலியில் பார்த்த ஒரு பொண்ணு கல்யாணமாகி குழந்தையெல்லாம் பெற்றிருக்கோம். அந்த பொண்ணு சொல்லுது, என் வீட்டுக்காரனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா விஜய் கூட இருக்க தான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுது. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம என்ன மாதிரியான காலத்தில் வாழ்கிறோம்? திருமணமாகி குழந்தை பெற்று கணவனோடு இருக்கிற ஒரு பெண்ணு, என் கணவனை விட எனக்கு விஜய் மேலே தான் ரொம்ப ஆசை அப்படின்னு சொன்னால் அதை எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு மிக வருத்தமாக இருக்குது பார்க்கும்போது. இது இந்த ஒரு நிலை ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழல். இதுலேருந்து தமிழ்நாடு மீளணும், இளைஞர்கள் மீளணும். அவர் அப்பயும் கூட அந்த பொண்ணை குறை சொல்ல, இப்படி ஒரு மனநிலையை விதைச்சிருக்கான் பாரு விஜய், அதை தான் அவர் ஒரு பெரிய ஒரு ஆதங்கமாக அங்கே பேசியிருக்கார். இது அந்த 2 பாதிரியார்களுடைய கருத்துக்களுமே இப்போ ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டியவை. காரணம், எல்லா சிறுபான்மையின மக்களும் கண்ணை மூடிக்கொண்டு விஜய்க்கு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற எண்ணமே தவறு. சொல்லப்போனால் சிறுபான்மையின மக்கள் இவனுக்கு வாக்களிப்பார்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறதான். என்ன ஒரு 100 பேர் 200 பேர் ஓட்டு போடலாம்,
ஒரு 1,00,000 பேர் ஓட்டு போட்டால் அதில் ஒரு 100 பேர் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் தப்பி தவறி ஏதாவது போடலாம், அல்லது இளைஞர்கள் யாராவது வந்து போட வாய்ப்பு இருக்க தவிர, மக்கள் ஆர்வமாக இவனுக்கு வந்து வாக்களிப்பார்களா அப்படின்னா இல்லை. அப்படிங்கிறது தான் வந்து இந்த 2 பாதிரியார்களுடைய பேச்சுக்களை உணர்த்துது. காரணம், இவர்கள் பேசுவது பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த மத மக்கள் மத்தியில். அதே போல இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ரொம்ப தெளிவான ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ஓரிருவர் தவிர மற்றவர்களுடைய வாக்குன்றது திமுகவுக்கு தான் வரும். ஆனா விஜய் எதற்காக களமிறக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பேச வந்தது. அது என்னங்கிறது தெள்ள தெளிவா பியூஷ் கோயல் மூலமாவே அது மக்களுக்கு வந்து தெளிவாகிடுச்சு. இனி அந்த சிறுபான்மையின மக்கள் அவங்க பார்த்துக்கணும்.